வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு வெள்ளை மாளிகையில் அதிபர் ஜோ பைடன் உற்சாக வரவேற்பு. ஒருவருக்கொருவர் கைகுலுக்கியும் ஆற தழுவியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். शिखर सम्मेलन में फिलाडेल्फिया में शिरकत करने के लिए उससे पहले प्रधानमंत्री मोदी की राष्ट्रपति जो बाइडेन के साथ द्विपक्षीय बायलैटरल मुलाकात और प्रधानमंत्री का पहुंचना, राष्ट्रपति जो बाइडेन का प्रधानमंत्री को स्वागत करना, इस्तकबाल कर पहुंचे हैं क्वाड शिखर सम्मेलन में. அமெரிக்க அதிபருடன் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர் மோடி. இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவு வலுவானதாக உள்ளதாக ஜோ பைடன் எக்ஸ் தளத்தில் பதிவு. அனைத்து சர்ச்சைகளுக்கும் அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்கு முன்னுரிமை அளிப்போம். இந்தியா யாருக்கும் எதிரானது அல்ல எனவும் குவாட் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நியூயார்க்கில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று சந்திப்பு. முன்னணி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடனும் கலந்துரையாடுகிறார். அமைதியாக நடைபெற்று முடிந்த இலங்கை அதிபர் தேர்தலில் 75% வாக்குகள் பதிவு. அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த இலங்கையின் 9வது புதிய அதிபர் யார்? இன்று நண்பகல் வெளியாகிறது தேர்தல் முடிவுகள். இலங்கையில் நாளை பொது விடுமுறை. அதிபர் தேர்தலுக்கு பிந்தைய காலப்பகுதியை கருத்தில் கொண்டு அரசு அறிவிப்பு. டெல்லி உட்பட 8 உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதிகள் நியமனம். உச்ச நீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி ஸ்ரீராம் ராஜேந்திரன் நியமனம். உச்ச நீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக பூர்ணிமா, ஜோதிராமன், அகஸ்டின் தேவதாஸ் ஆகியோர் நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. அதிமுக பொதுக்குழு எடுத்த முடிவின்படி நீக்கப்பட்டவர்கள்தான். இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். இனியாவது பத்திரிகை ஊடகம் இந்த செய்தியை வெளியிடாதீங்க. இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்ல. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட மாநிலமாக மாறிவிட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தமிழ்நாடு அரசு திணறி வருவதாக விமர்சனம். அந்த அளவுக்கு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. தமிழ்நாட்டிற்குள் நுழைந்து நம்மை யாரும் பிரித்து விடாதவாறு திராவிட கொள்கைகளை கையில் ஏந்தி அரணாக இருந்து போராட வேண்டும். புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டின் மீது திணிக்க கங்கணம் கட்டிக்கொண்டு மத்திய அரசு தெரிவதாகவும் எம்பி கனிமொழி சாடல். ஒன்றிய அரசு
அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. அதை தமிழ்நாட்டு மேல திணிக்கணும்னு கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்படவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். மாநில அரசு கொடுக்கும் 1000 ரூபாய் மட்டும் பெண்களை முன்னேற்றம் அடைய வைத்து விடுமா எனவும் கேள்வி. அதையும் ஒரு விதமான ஒரு பிரச்சாரம் எடுத்துட்டு வருது. இல்லைங்க, அவங்க ஹிந்தி திணிக்கிறாங்க. யாரும் ஹிந்தியை திணிக்கல. நான் உங்களுக்கு இங்க நின்று கச்சிதமா சொல்றேன். இல்லைங்க, ஹிந்தி திணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன கேளுங்க. அமெரிக்க பயணத்தை திசை திருப்பவே முதலமைச்சரும் திருமாவளவனும் மதுவிலக்கு மாநாடு நாடகம் நடத்துகின்றனர். விஜய் அனைத்து தரப்பு மக்களுக்குமான தலைவராக இருக்க மாட்டார் எனவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சாடல். ஒரு பொதுவானவராக இருப்பார் என்பது மக்களுடைய எண்ணமாக இருந்தது. அது பொதுவானவராக இருக்க மாட்டார் என்பதுதான் இப்போ தோணுது. மாறாக அரசு திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தனிநபர் பெயருக்கு பட்டா மாற்றப்பட்டதாக எழுந்த புகார். சென்னை, கோவையில் 5 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். கடலூர் அருகே அரசு பள்ளியில் தேர்வு கட்டணம் கூடுதலாக வசூலித்த தலைமை ஆசிரியர். உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை. திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பக்தர்களிடம் போலி சாமியார் அட்டூழியம். கஞ்சா போதையில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட சாமியாரை துரத்தி அடித்த பொதுமக்கள். ஆன்லைன் சூதாட்டத்தில் ஏற்பட்ட கடனுக்காக கொள்ளைக்காரனாக மாறிய பொறியியல் பட்டதாரி. மயிலாடுதுறையில் மூதாட்டியிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டவரை தட்டி தூக்கிய போலீசார். வாணியம்பாடி அருகே சாலையில் சென்ற நபர்களை தாக்கி நகை மற்றும் செல்போன்களை பறித்து சென்ற கொள்ளையர்கள். இருசக்கர வாகனங்களில் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியீடு. சிறைகளில் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய குழு அமைக்க கோரிய வழக்கு. 4 வாரங்களில் பதிலளிக்க தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையில் இன்று முதல் மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து வனத்துறை அறிவிப்பு. நெல்லையில் பேருந்தில் கிடந்த பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மாணவன். சினிமா பாடல் பாடி பாராட்டிய பெருமாள்புரம் காவல் ஆய்வாளர். எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். நான் தந்த அன்பிற்கும் தாய் தந்த பண்பிற்கும் பூமாலை காத்திருக்கும். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் வரையிலான மின்சார ரயில் சேவை இன்று ரத்து.
காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தென்காசியில் காண்போரின் கண்களை கவர்ந்த கோடிலிங்க தரிசன கண்காட்சி. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள சிவலிங்கங்களை ஒரே இடத்தில் கண்டு பரவசமடைந்த பக்தர்கள். புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜை. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. 18 அடியில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயர் சிலைக்கு நறுமண பொருட்களால் அபிஷேகம். காரைக்கால் கடற்கரையில் காதல் ஜோடியை மிரட்டி பணம் பறித்த காவலர். உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ இணையதளத்தில் வைரல். புதுச்சேரியில் நடைபெற்ற மிஸ், மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் புதுச்சேரி ஃபேஷன் ஷோ. வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக கேட்வாக் சென்று பார்வையாளர்களை கவர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள். ஜம்மு காஷ்மீரில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ரம்ஜான் மற்றும் மொஹரம் பண்டிகைக்கு 2 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையில் மத்திய அமைச்சர் அமித் ஷா வாக்குறுதி. டெல்லி ஜந்தர் மந்தரில் இன்று அரவிந்த் கெஜ்ரிவாலின் மக்கள் நீதிமன்றம் நிகழ்ச்சி. அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்க உள்ளதாக தகவல். ஒடிஷாவில் காவல் நிலையங்களில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் குற்றச்சாட்டு. ஹைதராபாத்தில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். எறும்பு போல் ஊர்ந்து சென்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல், வாகன ஓட்டிகள் அவதி. பதினோரு சுற்றுகள் கொண்ட செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் 10 சுற்றிலும் இந்தியா முன்னிலை. இறுதி சுற்றிலும் ஆதிக்கம் செலுத்தி தங்கம் வெல்லும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. முதல் டெஸ்ட் கிரிக்கெட் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் வங்கதேச அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 158 ரன்கள் சேர்ப்பு. வானிலை மற்றும் போதிய வெளிச்சம் இல்லாததால் 3ஆம் நாள் ஆட்டம் முன்கூட்டியே முடிக்கப்பட்டது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. 68 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி.